ஏப்ரல் 15, 1912 டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழத்தில் மூழ்கி சரியாக 114 ஆண்டுகள் ஆகிறது. டைட்டானிக் என்பது வெறும் ஒரு கப்பல் அல்ல, அது மனிதனின் பெருமையின் உச்சமாகவும் அதே சமயம் இயற்கைக்கு முன்னால் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதற்கான ஒரு சாட்சியாகவும் இன்றும் இருக்கிறது. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் துறைமுகத்திலிருந்து தனது முதல் பயணத்தை தொடங்கிய அந்த பிரம்மாண்டமான கப்பல் 4 நாட்களிலேயே இப்படி ஒரு நீர்ம சமாதியாக மாறும் என்று உலகமே நினைத்து பார்க்கவில்லை. அந்த காலத்தில் டைட்டானிக் கப்பலை கடவுளாலேயே மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று விளம்பரம் செய்தார்கள். அந்த அளவுக்கு அதன் கட்டமைப்பு மிகவும் வலிமையானதாக இருந்தது. இந்த கப்பலில் மொத்தம் 3 வகுப்புகள் இருந்தன. முதல் வகுப்பில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பிரபுக்கள் பயணித்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வசதிகள் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலையே மிஞ்சும் வகையில் இருந்தன. மறுபக்கம் 3வது வகுப்பில் பிழைப்புக்காக அமெரிக்காவுக்குச் சென்ற ஏழை மக்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கனவு பயணத்தில்தான் அந்த துயரம் நிகழ்ந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு 11:40. கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. மிலா வெளிச்சம் இல்லாத அந்த இருண்ட இரவில் கப்பலின் கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்த வீரர்களுக்கு முன்னால் இருந்த அந்த பனிப்பாறை கடைசி நிமிடம் வரை தெரியவில்லை. பொதுவாக பனிப்பாறைகளை அலைகளின் சத்தத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் அன்று கடல் அலைகள் இல்லாமல் கண்ணாடி போல அமைதியாக இருந்ததால் பனிப்பாறை மோதுவதற்கு சில நொடிகள் முன்பே அவர்களின் கண்ணுக்கு தெரிந்தது. உடனே கப்பலை திருப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த வேகம் கப்பலின் அடிப்பகுதியை பனிப்பாறையில் உரசியது. அந்த உரசல் ஒரு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தவில்லை, ஆனால் அது கப்பலின் 5 நீர்ப்புகா அறைகளை கிழித்துவிட்டது. கப்பலை வடிவமைத்த பொறியாளர் ஆண்ட்ரூஸ் உடனடியாகச் சோதனை செய்தபோது இந்த கப்பல் இன்னும் 2 மணி நேரத்தில் முழுமையாக மூழ்கிவிடும் என்பதை உறுதி செய்தார். அப்பொழுதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் தெரியவந்தது. டைட்டானிக் கப்பலில் 2200க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தார்கள். ஆனால் அங்கு இருந்த உயிர்காக்கும் படகுகள் வெறும் 1100 பேருக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. விதிகளை மதிக்காமல் கப்பலின் அழகை கெடுக்கும் என்று சொல்லி படகுகளின் எண்ணிக்கையை குறைத்திருந்தார்கள். நள்ளிரவு 12:30 மணிக்கு முதல் படகு இறக்கப்பட்டது. ஆனால் குழப்பத்தின் காரணமாக 60 பேர் அமரக்கூடிய அந்த படகில் வெறும் 20 பேர் மட்டுமே ஏற்றப்பட்டார்கள். ஒரு பக்கம் கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் கப்பலில் இருந்த இசைக்கலைஞர்கள் மக்களை அமைதிப்படுத்த இசை வாசித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த இசைக்கலைஞர்கள் 7 பேரும் தப்பிக்க வாய்ப்பு இருந்தும் கடைசி நிமிடம் வரை இசைத்துக் கொண்டே கப்பலோடு மூழ்கிப் போனது மனித வரலாற்றின் மிக நெகிழ்ச்சியான சம்பவம். நள்ளிரவு 2 மணி ஆன போது கப்பலின் முன்பகுதி முழுமையாக நீருக்குள் மூழ்கியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த பிரம்மாண்டமான கப்பல் 2ஆக உடைந்தது. சரியாக 2:20 டைட்டானிக் அட்லாண்டிக் கடலின் 12,500 அடி ஆழத்திற்குச் சென்றது. உறைய வைக்கும் அந்த பனிக்கடல் நீரில் விழுந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உதவிக்காக கத்தினார்கள். ஆனால் -டிகிரி குளிரில் அவர்களால் சில நிமிடங்களுக்கு மேல் உயிர் பிழைக்க முடியவில்லை. இந்த விபத்துக்குப் பின்னால் பல மர்மமான கேள்விகள் இன்றும் இருக்கின்றன. கப்பலுக்கு மிக அருகிலேயே கலிபோர்னியன் என்ற மற்றொரு கப்பல் இருந்தும் அவர்கள் ஏன் உதவிக்கு வரவில்லை? டைட்டானிக் ஏவிய அபாய சிக்னல் ராக்கெட்டுகளை அவர்கள் வெறும் கொண்டாட்ட வெடிகள் என்று நினைத்து அலட்சியப்படுத்தினார்கள். அதேபோல் கப்பலின் கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் ஏன் பனிப்பாறை எச்சரிக்கைகளை மீறி அதிவேகமாகச் சென்றார்? கப்பலின் உரிமையாளர்கள் கொடுத்த அழுத்தம்தான் காரணமா? 1985ஆம் ஆண்டுதான் டைட்டானிக்கின் சிதைவுகள் கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்றும் அந்தச் சிதைவுகள் பாக்டீரியாக்களால் அரிக்கப்பட்டு மெல்ல மெல்ல அழிந்து வருகின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் டைட்டானிக் என்கிற அந்த அடையாளம் வெறும் துகள்களாக மாறிவிடும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஒரு சின்ன அஜாக்கிரதை, ஒரு சிறிய கவனக்குறைவு எப்படிப்பட்ட ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு டைட்டானிக் இன்றும் ஒரு மிகப்பெரிய பாடம்.
டிராவல் வித் பியாரன். இன்றைய இந்த வரலாற்று பயணத்தில் அந்த மாபெரும் கப்பலில் உயிரிழந்த ஆத்மாக்களுக்கு ஒரு சிறிய அஞ்சலி செலுத்துவோம்.